சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா பேசும்போது ஆவியானவர் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போகலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சரி, நீங்கள் எல்லாரும் செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி, சாட்சி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அந்த வசனத்தை சாப்டரோட வாசிக்கலாம். எல்லாரும் பைபிளை திருப்பிக்கங்க, சாப்டர் சொல்லி வாசிங்கம்மா. யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனில் இருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். சரி, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எஸ், கர்த்தர் என்ன பண்ணுறாராம், வானமும் பூமியும் அதிரும். சரிங்களா? எல்லாமே என்ன பண்ணிடும், அதிரும், பயப்பட காமிக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் என்ன பண்ணுவாராம், அரணான கோட்டையாக இருப்பாராம், அவர் அடைக்கலமாக இருப்பாராம், அவர் பாதுகாப்பாக இருப்பாராம். சரி, அப்போ இந்த காலை வேளையில் எதை பற்றி பேச போகிறேன்னா, அடைக்கலமான கர்த்தர், அரணான கர்த்தர், நமக்கு பாதுகாப்பான கர்த்தர். சரி, ஓகே. கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவர்ன்றதை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற கர்த்தர். ஓகேவா? இப்போ உலகத்தில் என்ன தேவை, ரொம்ப அவசியமானது எது? பாதுகாப்பு. ஓகேங்களா? இந்த பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, உலகத்தில் வாழவே முடியாது. அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறான்னா, எல்லாமே இல்லை, பூமியும் வானமும் பூமியும் என்ன பண்ணுவோம், அதிரும், வானம் அதிரும். கர்த்தர் என்ன பண்ணுவார், கெர்ஜிப்பார். ஆனால் அதற்கு மத்தியிலையும் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பாதுகாப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்களும் நானும் யார்? நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அப்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு கிடைக்குமா. ஸோ இப்போ ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலையும் பாதுகாப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இப்போ பார்க்கும்போது சில எனக்கு ஃபோன் பண்ணி கூட கேட்டீங்க, சிஸ்டர் நீங்கள் மேரீடா அன்மேரீடா அப்படின்னு கேட்டீங்க. ஒரே சிரிப்பு எனக்கு. எல்லாரும் வசனத்தில் டவுட் கேட்பாங்க, எனக்கு இந்த டவுட் கேட்குறாங்களேன்னு சொல்லி. ஆனால் நான் அவங்கள குறை சொல்லலை, என் மேலே வச்சுருக்கிற அன்பினால கேட்டாங்க. அப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உங்களை கேட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. நான் தப்பாக நினச்சிக்கல. இப்போது நான் என்ன மேரிடா அன்மேரிடான்னு கேட்டேன், எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் அன்மேரிடு தான். ஆனால் எனக்கு பாதுகாப்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு அரண் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். இங்கே பார்த்துட்ருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப ஆண் பிள்ளைங்க, வாலிப பெண் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் இதை பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஏசு நான் ஏன் வெயிட் பண்ணேன், ஏன் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணப்போம். ஓகேங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே எதுவும் பெரிய ஆசைலாம் கிடையாது. நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நான் ஏசப்பா கிட்ட 2 விஷயத்த கேட்பேன். நான் வாலிப வயசில் வந்த அப்புறம் என்ன கேட்டேன்னா, ஏசப்பா எனக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு பயந்தவங்களாக இருக்கணும். ஒருவேளை ஒரு பாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஊழியக்காராக இருக்கலாம், இல்லை அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட பரவாயில்லை. ஆனால் உமக்கு பயந்தவங்க தான் எனக்கு கணவனாக வரணும் அப்படி ஒரு ஆசை. அடுத்தது இன்னொரு ஆசை நான் என்ன கேட்டேன்னா, ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் கணவன் செட்டில் ஆகணும். இந்த 2 தான் நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன். இந்த 2மே எனக்கு இன்னும் அமையல, ஆனால் தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்வேன், எனக்கு பதவி பணம் எல்லாம் வேணும் அப்படின்லாம் நான் கேட்கல. நான் கேட்காதனால ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சிட்டே இருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா
அவர் பலத்து கரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்போ அடங்கி இருக்கும்போது தான் அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், பாதுகாப்பு நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏசப்பாவோட பாதுகாப்பு எனக்கு கிடைச்சிது. நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போனா இவங்க யாரும் ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா வாலிப பசங்களாம் நீங்கள் இருப்பீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப அவசியமாக நீங்கள் கேட்கலாம். எஸ், பாஸ்டராக இருக்கிற நாங்களும் பெற்றோராக இருக்கிற உங்கள் பெற்றோர்களும் நிச்சயமாக இதை சொல்ல வேண்டிய ஒரு காரியம். வேதத்தில் போட்டிருக்கல, வாலிப வயதில் உன் சிருஷ்டிகர் என்ன பண்ண நீ நினைன்னு சொல்லியிருக்கல. அப்போ இயேசுவை அறிந்தாலும் சரி அறியலனாலும் சரி, நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நம்ம அப்பா அம்மா நமக்கு வாழ்க்கை துணை தேடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ நான் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆலோசனை இதுதான். ஏன் தெரியுமா, இன்றைக்கி நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்காம போய் எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர்ல கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த காலை வெளியில் ஏசு நம்மளுக்கு, நான் இப்படி தான் என் சின்ன வயசு முதற்கொண்டு இது வரைக்கும் நானே என் சுயமாக எந்த முடிவுமே நான் எடுக்கல. அப்போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம்ல. நான் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டு தான் முடிவு எடுப்பேன். எது சொன்னாலும், நான் எங்கே போனாலும் ஏசப்பா நாங்கள் போட்டோமா வேணாமா அப்படி சொல்லி ஏசப்பாவை கேட்பேன். அப்போ ஏசப்பா கொடுக்குற முடிவை எடுத்து தான் நான் போவேன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு திருமணம் ஆகலைன்றது ஒரு பெரிய விஷயமா நான் அதை தூக்கிட்டு தோல் மேலே போட்டுக்கிட்டு எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, என் தேவன் எது செஞ்சாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். என் தேவன் எனக்கு எது கொடுத்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் தேவன் கொடுக்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். அப்போது உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாக்கிறார், அவர் அரவணைக்கிறாரு, அவர் கோட்டைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, பறந்து ஓடிடக்கூடாது. இப்போது ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து ஒரு நாய் என்ன பண்ணும், பால் கொடுக்கறதுக்காக அப்படியே எல்லாரும் இதில் போய் பண்ணிட்டு இருக்காது. அது தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து அந்த நாய்க்குட்டியை படுக்க வச்சு எவ்வளோ அடைக்கலம் கொடுக்குது. இல்லை ஒரு பறவைகளை எடுத்துக்கங்களேன், ஒன்று எடுத்துக்கங்களேன், அதுங்களாம் எவ்வளோ அடைக்கலம் கொடுக்குது. அந்த அடைக்கலை விட்டு அந்த பறவை என்ன பண்ணாது, அந்த குட்டிங்க என்ன பண்ணாது, போகாது. அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா கிட்டேருந்து என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணக்கூடாது, அவருடைய செட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அதனால 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் இல்லை. அப்போ ஏசப்பாவோட மறைவில் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதற்குமே பயப்படக்கூடாது, எதுக்குமே கலங்கக்கூடாது. இந்த வாலிப வயசில் பிசாசானம் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு எல்லாமே கொண்டு வருவான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, என்னோடய வாலிப வயசை பற்றி இப்போ ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என் கூட பேசுங்க. ஒருவேளை உங்கள் சபைக்கு வந்து நான் செய்தி கொடுக்கணுன்னா உங்கள் பாஸ்டரோட அனுமதியோடு நான் சபைக்கு வரேன், சரிங்களா? இப்போது நான் உங்ககிட்ட கர்த்தர் என்னை எப்படி பாதுகாத்தாருன்றதை சொல்ல போகிறேன். வாலிப வயசு, நான் வந்து அப்போ வந்து பிஏ படிக்கிறேன். அப்போனா பிஏ படிக்கிறேன்னா எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி. பிஏ படிக்கிறேன். பிஏ படிக்கும்போது செல்ஃபோனில் என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ பேசிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஓகேங்களா, நீங்கள்லாம் ஃப்ரெண்டு ஒன்று பாய் ஃப்ரெண்டுக்கு போயிடக்கூடாது. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புகிறேன். என்ன அனுப்புகிறேன்னா, மை ஹார்ட் வித் யூ அப்படின்னு போடுறேன். கடவுளுக்கு இல்லை, என்னோடய இதயம் கடவுளுக்கு இல்லை, என்னோடய இதயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போ என் ஃப்ரெண்டுக்கு போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், நம்பரில் சென்ட் பண்ணணும். இது வந்து அந்த செல்லு வந்து என்னோடது கிடையாது, எங்கள் அப்பாவோட இது. சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுவேன். அப்போ சென்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா ஒரு நம்பர் தப்பாகிடுச்சு. லாஸ்ட் நம்பரு 9401430414 போகிறதுக்கெல்லாம் 31 போட்டேன். ஓகேங்களா, அப்போ நம்பர் தப்பாயிடுச்சு. இது வேறு ஒரு பொம்பளை பசங்களுக்கு போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஓகேவா, ஒரு பாய்க்கு போயிடுச்சு. போனவுடனே அவர் என்ன சொல்லிட்டார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு போட்டார். ஏன்னா மை ஹார்ட் வித் யூ அப்படின்னு போட்டவொடனே நான் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு திருப்பி ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு அவளை பார்க்கும்போது சொல்கிறேன், உனக்கு மெசேஜ் அனுப்புனால எப்படி இருந்ததுன்னா, எனக்கு எங்கே நீ மெசேஜ் அனுப்புன அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு முடித்து கொஞ்ச நாள் கழித்து, நீங்கள் ரொம்ப இதை சுவாரஸ்யமாக கேட்கலாம், கேட்டு பாருங்கள், ரசனையாக இருக்கும், அது ரசிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க பாருங்களா. கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ நீ பண்ணலையா நான் பண்ணலையா அப்படின்னு செல்லெல்லாம் காமிக்க சொல்கிறேன். இல்லை
அப்போ தான் பார்க்குறேன் ஒரு நம்பர் தப்பாக இருக்குது. உடனே சாரிங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, இதனால என்ன இருக்குது, நம்ம வாங்க பழகி பார்க்கலாம், இல்லை வாங்க என்ன பண்ணலாம், பழகி பார்க்கலாம். ஓகே, சின்ன வயசில் அப்போ தான் நம்மளுக்கு ஒரே கோளாறு கொடுக்கும், மனசும் மூளையும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், கோளாறு கொடுக்கும். இப்போல்லாம் எனக்கு ஒரு கோளாறு கொடுக்கல, எதை பார்த்தாலும் ஏசப்பாவாக தான் பார்க்குறதா இருக்குது. அப்போ வந்து யாரை பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணும். ஓகே, அப்போது என்னாச்சுன்னா பழகி பார்க்கலான்னு நானும் பழகி பார்க்கலான்னு போயாச்சு. போயிட்டு ஒரே ஃபோன் பண்ணுறது, அவர் கூட பேசுறது, ஜாலியாக இருக்கிறது. முதல்ல ஃப்ரெண்ட்லியான்னாரு, ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோம். அடுத்தது லவராக மாறியாச்சு. ஓகேங்களா, சூப்பர் கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ தான் நம்முடைய கட்டங்கள் திரும்ப போகுது. உடனே பேசி 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 என் ஃப்ரெண்டுக்கே கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் நீ விட்டுரு, இது தப்பு, இந்த வழிக்கு போகாதுன்னு சொல்லி. உடனே அவன் மேலே கோவத்தை காமிச்சு, உனக்கு பொறாமையாக இருக்கா? இத்தனைக்கும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் என்ன பண்ணவே இல்லை, அந்த மனுஷனை, அந்த பாயை நான் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா, நான் பார்க்கவே இல்லை. ஆனால் லவ்வில் ரொம்ப முழுகியாச்சு, ரொம்ப ஆழமாயிடுச்சு. என் லவ் மாதிரி உங்கள் லவ்வெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு கால் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக அவர் எனக்கு கால் பண்ணவே இல்லை. யார்? என்னோட லவர். கால் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அடுத்த முடிவு எடுக்கிறேன், இன்னைக்குள்ளே நைட்டுக்குள்ளே இவர் கால் பண்ணனா நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்போ முடிவு பண்ணுறப்போ ரைட், பிசாசுனா சொல்லுவான், இப்போ சூப்பர், வெரி குட், என் வழியில் வந்துட்டல அப்படின்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் அதை ஜோக்குக்காகலாம் சொல்லலை. நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உங்கள் வாலிப வயது இப்படி தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். செத்து போயிடணும்னு நினச்சேன், நைட்டு வரைக்கும் ஃபோன் வரவே இல்லை. என்னோடய பெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். எங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. என் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக கண்ணு தெரியாது. அப்போ ஒரு ரூம் 2 பேருக்கு, நாங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் இருக்கிறோம். ஓகேங்களா, அப்போது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிக்கிறேன். ரைட்களா, அதையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ சுவிட்ச் பாக்ஸில் போய் விரலை விட்டுட்டேன். யோசித்து பாருங்கள், எதுக்காக விட்டேன்? எங்கள் அம்மா காசு கொடுக்கலன்னோ, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னோ, மிஸ்ஸு திட்டினாங்கன்னோ, எதுக்கோ நான் கையை விடல. என் லவ்வர் ஃபோன் பண்ணலன்னு சொல்லிட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் வாலிப பிள்ளைங்க, நீங்கள் கூட இப்போ சேனல் பார்த்துட்ருப்பீங்க, யூடியூப் பார்த்துட்ருப்பீங்க. லவ்வர் ஃபோன் பண்ணல, நான் லவ் பண்ணவர் உண்மையானவர் சொல்லிட்டு ஒரு வேளை உங்கள் அம்மா கிட்ட சேலஞ்ச் வச்சுருக்கலாம், உங்கள் அப்பா கிட்ட சேலஞ்ச் வச்சுருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ தான் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கத்துறேன். அந்த கரண்ட்டு பிடிச்சிட்டு எல்லாரும், வார்டன் எல்லாரும் வந்து அடித்து எப்படியோ என்னை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றினா கூட என் கண்ணுக்குள்ளே யார் இருக்கிறது? என் லவர் இருக்கார். அல்லேலூயா, என் கண்ணுக்குள்ளே தேவன் இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் பாருங்க, நான் பார்க்காத ஒரு மனுஷன் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு ஒரு உருவம் கொடுத்து. ரைட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தா இவர் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பேசிட்டு வீட்டுக்கு போகிறேன் லீவில். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டாங்களா, ஃப்ரெண்டு ஃபோன் அது மாதிரி தானே வச்சுருந்தேன். இப்போ வீட்டுக்கு போனோடனே ₹1 காயின்ஸ் இருக்கும் பாருங்கள். உங்கள் காலம் இல்லைன்னா அம்மா அப்பாவை கேட்டு பாருங்கள். பூத்தில் போயிட்டு, ஃபோன் பூத்தில் போயிட்டு ₹1 காயினாக மாற்றிட்டு போவேன். கை ஃபுல்லாக 2 கை ஃபுல்லாக எடுத்துன்னு போவேன். திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லாமல் வருவேன். போட்டு 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 ஆனால் அவன் ஒரு முறை கூட கால் பண்ண மாட்டான், நானே தான் கால் பண்ணிகிட்ருப்பேன். ரைட்டா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். நீங்கள் நினைப்பீங்க, சிஸ்டருக்கு என்ன தெரியும், இதை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறனால் தானே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் எனக்கு வசனம் ஞாபகம் வரல, அந்த நேரத்தில் என் இயேசு கிறிஸ்து ஞாபகம் வரல. நான் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், நான் விரும்பினேன் பாருங்கள், அந்த ஒரே ஒரு நபர் தான் என் ஞாபகத்துக்கு வந்தேன். ஒரு நாள் கிறிஸ்மஸ் டைம், 2 பேரை மீட் பண்ண போகிறோம். அப்போ தான் மீட் பண்ண போகிறோம் இல்லை? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஃபேஸ்புக்கை பார்த்து, யூடியூப்பை பார்த்து, இல்லை என்னென்னமோ சொல்கிறீங்களே அது இதுன்னெலாம், அவங்கள பார்க்காம காதல் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்காம பண்ணிகிட்ருக்குறோமே, அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இயேசுவி நாமத்தினால. அன்றைக்கி தான் நான் மீட் பண்ண போனேன். மீட் பண்ண போயிட்டு பார்த்தாச்சு, ஓகே ஆகிடுச்சு, பிடிச்சிருச்சு, ஓகே வீட்டில் பேசலான்னு சொல்லி வந்தாச்சு. வந்துட்டு அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மீட்டிங் போகிறேன். இளம் வாலிபர் மீட்டிங். அது ஒய்டிபிஎஃப்னு சொல்லிட்டு, நான் வளர்ந்த சண்டே கிளாஸ்லேருந்து அந்த குழுவில் போய் உட்காந்துருக்குறேன்.
உட்காரும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? இப்போ நம்ம லவ் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்களேன், என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவோம்? ஏசப்பா என் லவ் சக்ஸஸ் ஆகணும், அவர் இப்போயே எனக்கு கால் பண்ணணும், நான் வெளியில் போய் பேசிட்டு வரணும், இதெல்லாம் பண்ணுவோம்ல. நான் சொன்னேன், ஏசப்பா இவங்க உண்மையானவங்களா தப்பானவங்களான்னு சொல்லி எனக்கு இந்த மீட்டிங்கில் நீ காண்பிக்கணும். நான் லவ் பண்ணுறது தப்பா ரைட்டான்னு சொல்லி என் வாழ்க்கையில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் நான் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, வேண்டிடுச்சு, சாமிக்கிட்ட கேட்டு அமைதியாக முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போது எனக்கு சின்ன வயசில் சண்டே கிளாஸ் எடுத்தவங்க ஒரு 2 பேர். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரவி, ஸ்டாலின். இவங்க 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், எல்லோரும் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் பெட்டியில் சீட்டு எழுதி போடுங்க, விண்ணப்பம் இருந்தால் எழுதி போடுங்க. நான் நினைக்கிறேன், ஏசப்பா என் லவர் பேர் போட்டு எழுதிட்டோமா, எழுதி சக்ஸஸ் ஆகணும்னு போட்டோமா அப்படின்னு ஏசப்பா கிட்ட கேட்குறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கேட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஆனால் எழுதணும்னு தோணலை. அமைதியாக அவங்கள பார்த்துட்டே இருக்கிறேன். எல்லாரும் என்னென்னவோ எழுதி போடுறாங்க. அப்போ எழுதி போட்டு முடித்தோடனே அந்த அண்ணன் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த அண்ணன் சொல்கிறாங்க, இப்படி தான் சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா கவனிங்க. அன்பு மகளே, பேர் சொன்னால் நான் மாட்டிப்பேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் முக்கால்வாசி அங்கே இருக்கிறாங்க. அன்பு மகளே, தேவன் உனக்கு சொல்கிறாரு, ரோட்டில் போகிறவனை, ரோட்டில் வண்டியில் தொங்கிக்கிட்டு போகிறவனை, ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லாதவனை நீ விரும்பிட்டு இருக்கிற. என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இது தப்புன்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ யாருக்கு மனசில் ஓடும்? எனக்கு ஓடுது. இப்போ நான் ஏசப்பா கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா இது எப்படி நான் நம்புறது? இதில் எத்தனை பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, என்னை மட்டுமா அவர் சொல்லுவார்? நான் இல்லையே, எத்தனை பேர் இருப்பாங்க. சரி, இன்னும் ஒன்று காமிங்க ஏசப்பா, இன்றைக்கி நான் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறத நீங்கள் காண்பீங்க ஏசப்பான்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், அன்பு மகளே, ஏசப்பாவையே நீ டெஸ்ட் பண்ணுறியே, நீ போயிட்டு வந்த இன்னைக்கு, அவ்வளோதான். இந்த 2 தான் என்கிட்ட பேசினது. அப்போ நான் முடிவெடுத்தேன் தெளிவாக, என் நேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இனி என் வாழ்க்கை இயேசுவுக்கு மட்டும்தான் அர்ப்பணிக்கணும். வாழ்ந்தா நான் ஏசப்பாக்கு மட்டும்தான் வாழணும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது எல்லாத்தையும் பப்ளிக்காக சொல்லிடுச்சு, இதுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம். டோன்ட் கேர், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதோ பண்ணிக்காதோ என் தகப்பன் இயேசுக்கிட்ட இருக்கிறது. சரிங்களா? ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை, ஒருவேளை நான் மட்டும் அன்னைக்கு நான் முடிவு எடுத்துகிட்டு வரேன், அந்த பையன் ஃபோன் பண்ணுறாங்க, நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், நான் கிணத்துல விழுந்து செத்துருவேன். திருப்பதியில் நிற்கிறாங்க அவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர். திருப்பதி பக்கத்தில் கிணறு இருக்குமா, யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும், கிணறு இருக்குமா, அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருவேன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று மட்டும் அதில் மட்டும் உஷாராயிட்டேன், நீ விழுந்தா விழு, செத்தா சாங், இனிமேல் நான் வாழ்ந்தா இயேசுவுக்காக மட்டும்தான் வாழ்வேன், வேறு யாரும் என் லைஃப்பில் இனிமேல் என்ட்ராகக்கூடாதுன்னு சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இயேசுவுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன். எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் யாருக்காகவோ நான் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. இல்லை இவங்க மேலே ஆசைப்படுறது, இல்லை அவங்கள பார்த்து ஆசைப்படுறது, இந்த பொருள் மேலே ஆசைப்படுறது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்கும், ஒருவேளை பொருள் மேலே ஆசை வந்தால் கூட இருக்கும், ஆனால் யார் மேலேயும் நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? என் இயேசுவை நேசிக்கணும், இந்த உலகத்தில் ஏசப்பாவை நேசிக்கணும். இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தவறான முடிவுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா? இல்லை ஏசப்பாவோட பாதுகாப்புக்குள்ளே வந்துடுங்க, ஒரு அரவணைப்புக்குள்ளே வந்துடுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை நேசிப்பார், நிச்சயமாக ஏசப்பா உங்களை விடுவிப்பார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்ன பண்ணுறாரு? தப்பு வைக்கிற தேவன் என்ன பண்ணுறாரு? வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை என் வாழ்க்கை அன்றைக்கி போயிருந்துச்சுன்னா, என் வாழ்க்கை யாருடைய கையிலையோ அன்றைக்கி போயிருந்துச்சுன்னா, இன்றைக்கி நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நான் ஒரு பாஸ்டாக இருந்திருப்பேனா? இன்றைக்கி கர்த்தரை பற்றி சொல்லியிருப்பேனா? ஒரு ப்ரொஃபஸராக வந்திருப்பேனா? இல்லைங்க, இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தார். இன்றைக்கி கர்த்தர் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றிருக்கிறாரு. கர்த்தர் என்னை ஒரு எழிகிற விளக்காய் கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏசப்பா அதை செய்வார். அதானே சொல்கிறார் அவர். இல்லை என்னுடைய அரவணைப்பில், என்னுடைய கரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடங்கி இருங்கன்னு சொல்கிறாரு. அவர் கோட்டைக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வைத்து பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த பாதுகாக்கிற தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வேறு தவறான முடிவை நம்ம எடுக்கக்கூடாதுல்ல. ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிறாரு. எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்லை
ஒரு பக்தன் அதான் சொல்றாரு, துள்ளிடுதே துள்ளிடுதே ஆசைகள் துள்ளிடும் காலம், இயேசுவே என் ஆசை நீரே, இந்த வாலிப நாளில் இயேசுவே நீ என்னோட நீ. துள்ளிடுதே துள்ளிடுதே ஆசைகள் துள்ளிடும் காலம், இயேசுவே என் ஆசை நீரே, இந்த வாலிப நாளில் இயேசுவே நீ என்னோட நீ. எஸ், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் இயேசுக்காக உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவர் அழகாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப சூப்பராக இருக்கிறாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எஸ், இப்போது உங்களுடைய கண்களுக்கு என்ன பண்ணும், ஒரு மயக்கம் தோணும். இப்போது உங்களுடைய கண்கள் உங்களுடைய ஆசைக்கு நல்லதாகவே தோணும். ஆனால் நான் சொல்லட்டுமா, இறுதியில் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லை. இந்த காலை வேளையில் இயேசு உங்களை பார்த்து பேசுகிறாரு, ஏம்மா உன்னுடைய வாலிபத்தை எனக்கு தெரியா. நான் சொல்லட்டுமா, நம்ம அப்பா அம்மா வைக்காத அன்பா உங்களை மேலே மற்றவங்க வச்சுட்டு போகிறாங்க. இவங்களாம் யாரோ ஒருத்தவங்கள நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி நேசிக்கிறாங்க, அவங்களோட பிளட்டில் நம்ம இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு துணை பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லை என் பிள்ளைக்கு எப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அப்போ எல்லாமே அப்பா அம்மாவுக்கு தெரியும், உங்களை என்னை படைத்த இயேசுவுக்கு தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கணும். ஒருவேளை இந்த காலை வேளையில் யாராவது அப்படி ஒரு தவறான முடிவுக்குள்ளே நீங்கள் போயிருந்தீங்கன்னா, என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுங்க. இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. இல்லை, ஏசப்பா நம்மளை விட்டு கொடுக்காம பாதுகாக்கிறார். இல்லை, ஏசப்பா நம்மளை விட்டு கொடுக்காம பாதுகாக்கிறார். நம்ம எல்லாம் எங்கெல்லாம் தலை குனிகிறோமோ அங்கே நம்ம தலையை என்ன பண்ணுறாரு, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறாரு. அப்போ நம்ம மட்டும் ஏன் இந்த தப்புக்குள்ளே ஈடுபடணும். இல்லை, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்போல்லாம் டீனேஜ் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க. இல்லை, இந்த காலம் என்ன பண்ணுது, அதானே ஒரு பக்தன் சொல்கிறாரு, இந்த காலம் பொல்லாதது, என்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எஸ், இந்த பொல்லாத காலத்தில் ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அவர் பேர் சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. அவருடைய அன்புக்கு நம்ம என்ன பண்ணோம், பாத்திரவான்களாக நம்ம மாறணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஏசப்பாக்கு உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஏசப்பாக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஏசு என்னை நேசிக்கிறான்னு சொல்லி நம்புறீங்க? எஸ், அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை விட்டு விலகலாமா? அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம போகலாமா? அவருடைய அரவணைப்புக்குள்ளே நம்ம போகலாமா? ஒருவேளை ஐயோ நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேனே, நான் ரொம்ப நெருங்கி பழகிறேனே, இது எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியலையே, நான் விட்டால் ஒரு மனசு எப்படி கஷ்டப்படும்னு தெரியலையேன்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். எஸ், இல்லைங்க, இப்போ ஏசப்பாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். என் பிள்ளைய நான் உருவாக்கினேனே, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஏசப்பா எத்தனை முறை கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த காலை வேளையில் அப்படியே அர்ப்பணம் பண்ணலாமா? அப்படியே ஏசப்பாக்குள்ளே நம்மளை அர்ப்பணிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, யாரெல்லாம் உண்மை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மை தேடிக்கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிச்சயமா முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே, இந்த காலை வெளியில் ஒரு முடிவை நீர் கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட, ஆனாலும் ஏசப்பா ஒரு முடிவு உண்டு என்று சொன்னீங்களே, பிள்ளைகளை நீர் எச்சரிக்கிறீரப்பா, எச்சரிக்கிறீர் ஆண்டவர். யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை விட்டு விலகுறாங்களோ, யாரெல்லாம் தன் பாவத்தை ஒத்துக்கொள்றாங்களோ, ஆண்டவர் அவங்களுக்கு நீர் இப்பொழுது விடுதலை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.